வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் பத்திரிகையாளர் மணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நம்ம உரையாடல தொடங்கலாம். நிலம் கையகப்படுத்துகிற மசோதா விவகாரத்தில் கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வர 15ஆம் தேதி கூட்டம் முதலமைச்சர்களோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு. அதை புறக்கணிப்பதற்கு காங்கிரஸ் முதலமைச்சர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி இருக்கு. திட்டமிட்டிருக்கிறார்கள்னு உறுதியாக ஒரு நாளிதழ் சொல்லுது. அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு கேள்விக்குறியோட 2 நாளிதழ்கள் செய்தி சொல்லுது. நீங்க அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அங்கு போய் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லை புறக்கணிப்புங்கிறதும் ஒரு விதத்தில் ஒரு முக்கியமான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? பங்கேற்க வேண்டும். நீங்கள் முதலில் கூறியதுதான் சரி. பங்கேற்று அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கு எதிர்கருத்து, அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை அனைத்தையும் எடுத்துரைக்க வேண்டும். அதுதான் அந்த மீட்டிங் நடக்கிற அந்த கூட்டம் நடத்துற கால அளவுல இவர்களுக்கு கொடுக்கப்படும் நேரத்துல எவ்வளவு தூரம் பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்கன்னா, அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் அங்கே போய் தான் வெளிப்படுத்த வேண்டும். இங்கே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேசும்போது ஒரு இடையூறு சொன்னபோது அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நீட்டிங்க அந்த கூட்டத்தை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கருத்தை அழுத்தந்திருத்தமாக வைப்பதற்கு உரிய நேரத்தை வழங்குவதுதான் சுதந்திரம் என்பதற்கு பொருள். அப்படி இல்லாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படியே உங்களுக்கு 10 நிமிஷம் அதுக்குள்ள நீங்க சொல்லுங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது. எடுத்து வைக்கணும். 2வது, காங்கிரஸ் முதலமைச்சர்கள் என்பவர்கள் 9 பேர் இருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க முதல்வராக இருப்பவரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. என்னன்னா, காங்கிரஸ் முதல்வர்கள் எங்களுடைய இந்த இதை ஆதரிக்கிறாங்கன்னு தான் சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா மத்திய அரசின் சார்பா நாடாளுமன்றத்தில் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டாக்டிக்ஸா இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வருது. நிலக்கரி ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகள் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக மன்மோகன் சிங்கை விமர்சிக்கும் போது காங்கிரஸ் கட்சி சொன்ன பதில் இதுதான். உங்க முதலமைச்சர்கள் எல்லாரும் தான் கோட்டா கேட்டாங்க, உங்க முதலமைச்சர்கள் எல்லாரும் தான் அவங்க மாநிலத்துக்கு வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாநிலத்துக்கு தேவையானதை பெற வேண்டிய சூழல்ல கட்டாயத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையில பகடைக்காய்களாக பயன்படுத்துறதுக்கு மத்திய அரசு எல்லா அரசுகளும் தயாராக இருக்கோ அப்படிங்கிற எண்ணமும் வருது. ஆமா, தலைமைக்கு அடிமைகள் தானே முதலமைச்சர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை. அது இதைத்தான் உணர்த்துகிறது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் மணி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, எனக்கு இதுல என்னுடைய பார்வை அவர்கள் கலந்து கொள்வது கலந்து கொள்ளாதது என்பது அந்த கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். ஏன்னா முதலமைச்சர் என்பவர் வெறும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை, இந்த கட்சிக்காக தான் அவர் முதலமைச்சராக அங்க இருக்கிறார். 2வது பிரதமர் கூட்டுகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவர்கள் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க பாருங்க, அதாவது திரும்ப திரும்ப அவசர சட்டம் மறுபிரகடனப்படுத்தப்படுது, ரீப்ரொமல்கேட் பண்றாங்க. ஜனநாயக பண்புகள் எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் மீண்டும் அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். 2வது முறை ரீப்ரொமல்கேட் பண்ணும்போது குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் இவ்வாறு செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் என்று. 3வது முறை அதை செய்கிறார்கள். ஆகவே நீங்கள் எல்லா ஜனநாயக பண்புகளையும் குழி தோண்டி புதைத்த பிறகு முதலமைச்சர்கள் பிரதமர் கூட்டக்கூடிய முதலமைச்சர்கள் கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்ப்பது ஜனநாயக ரீதியான ஒரு விஷயமாக இருக்காது. நான் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கூறவில்லை, அது அவர்களுடைய ஒரு உரிமைக்கு விடப்பட வேண்டும். இப்ப ஐயநாதன் சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜியும் போலன்றாங்க. 10 முதலமைச்சர்கள் 30 முதலமைச்சர்கள் 1/10 போலன்னா அதை மீறி ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. கருத்தொற்றுமை என்பது இந்த குறிப்பிட்ட விஷயத்துல லேண்ட் பில்லில் இல்லாதப்ப நீங்கள் மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டுவது என்பது நீங்க உங்க ஸ்கின்னை காப்பாத்திக்கிறதுக்கு பண்றீங்க. நீங்க அவர்கள் மறுதளிக்கிறார்கள், அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் இதில் எந்த தவறும் கிடையாது. நீங்க ஜனநாயகவாதியா இருந்தாதான் மற்றவர்கள்கிட்ட அந்த பண்பை நீங்க முதல்ல எதிர்பார்க்க முடியும். அது அடுத்த வாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்குது. அந்த நேரத்துல அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக கூட முதலமைச்சர்கள் இப்போ நிச்சயமா பண்ணுவாங்க. அது பாலிடிக்ஸ், அதுல எந்த தவறும் இல்லை. நான் என்னோட ஒரே சுருக்கமான கேள்வி, திரும்ப திரும்ப இந்த அவசர சட்டத்தை நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள். குடியரசுத் தலைவர் தன்னுடைய டிஸ்பிளஷரை வெளிப்படுத்தின பிறகும் கூட அதன் பிறகு ஜனநாயக பண்புகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதாவது ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்பது சட்ட ரீதியானது இல்லை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், நம்ம ஒரு பக்கத்தில் ஜனநாயக மாண்புகளை பேசுவோம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் அது இருக்கவே இருக்காது. அப்போ நீங்க என்னன்னா எப்படி நீங்க ஃபோர்ஸ் பண்ணுவீங்க? இப்ப ஆளும் கட்சிக்கென்று இருக்கக்கூடிய அந்த உரிமை, அது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம், நாங்க தான் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடமே போதும்.
அப்படின்னு சொல்லுவாங்க, விவாதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, பதில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதமரோ அல்லது அமைச்சரோ சில விடயங்களுக்கு பதில் சொல்லாமல் தவிர்த்தார்கள் என்றால் அது அவர்களுடைய உரிமை என்று சபாநாயகர் கூறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி இது மக்களுக்கு எதிரானது, எந்த அளவிற்கு எதிரானது என்பதை சொல்ல வேண்டும். ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் என்பவர் ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டவர் என்று கூறக்கூடிய நண்பர் மணியனுடைய வாதத்தை நான் மறுதளிக்கின்றேன். அந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆனா கட்சி சார்பு இல்லாதவராக மாறிடுவாரா? நீங்க ஆளுநர், அதாவது காங்கிரஸ்காரரோ பாஜக காரரோ ஆளுநரான உடனே அவர் கட்சி சார்பான நபராக பார்க்கிறது இல்ல அப்படின்னு ஒரு மரபுல இருக்கிறோம். கட்சி சார்பான நபராக பார்க்கறது இல்லைங்கிற மரபுல இருக்கிறோம். அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் சொல்றோம். ஆனா முதலமைச்சர்களை அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக பார்க்காம இருக்கிறோமா? அவர் யாருடைய சார்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி. பார்வைகள் வேறு, பொறுப்பு என்பது வேறு. பொறுப்பு அவர் அந்த மாநில மக்களினுடைய நலன், எந்த நிலம் கையகப்படுத்த சட்டத்தால் எவ்வளவு தூரம் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை அவர் எடுத்துரைக்க வேண்டும். நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய ஏற்கனவே முதலமைச்சர்கள் சார்ந்த அரசியல் கட்சிகள் அந்த ஒரு குறிப்பிட்ட மசோதா, எந்த மசோதாவை எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க வெளியில போறாங்களோ அல்லது வரமாட்டோம்னு சொல்றாங்களோ அந்த மசோதா தொடர்பான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லுது. ஏற்கனவே 2 முறை அவசர சட்டம் பிரகடனப்படுத்தும் போதே கட்சியினுடைய நிலைப்பாடு நாடாளுமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் முதலமைச்சர்கள் போக மாட்டேன்னு சொல்றாங்க. அதுவும் கட்சி தான் முடிவு பண்ணுது. என்னோட பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஐயநாதன் சொன்னதுல அவர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் நான் சொன்னது எல்லா விஷயத்திலும் இல்ல, மிகப்பெரிய விவகாரங்களில், வாழ்வாதார விவகாரங்களில் அந்த கட்சி தலைமைக்கு எதிராக எந்த மாநில முதலமைச்சரும் போயிட முடியாது. ஒன்று. இரண்டாவது, இந்த குறிப்பிட்ட விஷயம் நான் திரும்ப சொல்றேன், இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்ச சுதந்திர இந்தியா வரலாறுலே இந்த அளவுக்கு திரும்ப ஒரு ரீப்ரொமல்கேட் பண்ண ஆர்டினன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது தங்களுடைய டிஸ்பிளஷரை அவங்க அங்க போய் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பை அதை பகிஷ்கரிப்பதன் மூலம், புறக்கணிப்பதன் மூலம் அவர்கள் தெளிவாக பதிவு செய்ய முடியும். ஆகவே அந்த ஆப்ஷனை நம்ம குறை சொல்ல முடியாதுன்ற நான் குறைன்றதை விட பொறுப்பை நான் முதன்மையா வைக்கின்றேன். பொறுப்பு, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் 10 கிராமங்களை ஒன்று சேர்ந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு அப்படியே அபகரிச்சு அவங்களுடைய வாழ்வையே இல்லாத பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உள்ளே சென்று கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் செய்தியாக்கி அந்த செய்தி மக்களிடையே பரவ, அதுல ஒரு அரசியல் உங்களுக்கு இருக்கத்தானே செய்து, புறக்கணிப்பதுதான் ஒரு அரசியல் என்றால் இதுலயும் ஒரு அரசியல் இருக்கத்தானே செய்கிறது. ஏன் நீங்கள் இந்த அரசியலை தேர்வு செய்ய மாட்டேங்கிறீர்கள்? இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விடயத்தை சொல்றேன். 30ல 10 பேர் இல்ல, 20 பேர் வராங்க, அவங்க எல்லாரும் பிஜேபியும் கிடையாது, ஒப்புதல் ஆயிடுது. அப்ப ஒத்த கருத்து ஒரு பெரும்பான்மையின் மூலம் உருவாக்கப்பட்டு விட்டது என்று ஏற்கனவே மக்களவையில தான் பெரும்பான்மையின் மூலமாக அது உருவாக்கப்பட்டிருக்குல்ல. ஆனா இப்ப நீங்க கருத்தொற்றுமை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் தான் அந்த நெருக்கடியை ஒவ்வொரு அரசுக்கும் உருவாக்குறாங்க. கருத்தொற்றுமைக்கு போக வேண்டிய கட்டாயத்தை ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கிறது மக்கள் தான். அப்ப மக்கள் தான் கொடுக்கறாங்க. அப்ப இதே முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துல மக்களவையில பெரும்பான்மை கொடுக்காம செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப மாநிலங்களவையில கொடுக்காம அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இல்ல இப்ப இன்னொன்னு நீங்க பாருங்க, இதுக்கு போறாங்க, கலந்து கொண்டாங்க அந்த முதலமைச்சர்னா, வெளியில இவர்கள் மக்களை திரட்டி கட்சி ரீதியாக போராடலாம். நான் அதுதான் சொல்றேன். நீங்க யூ ரெசிஸ்ட் அ மூவ். நம்ம எமர்ஜென்சியை மறுபடியும் நீங்க கணக்குல கொண்டு வாங்க. மக்கள் போராட்டத்தினால் வென்றெடுக்கப்பட்டது இந்த நாடு, அதுதான் இங்க முக்கியம். இந்த நாட்டில் படிக்காதவங்க மக்கள் எதுக்கு இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து எதுவுமே தெரியாத மக்கள் இவர்கள் என்று சொல்ல பொழுது எமர்ஜென்சியால் ஏற்பட்ட அந்த பாதிப்பை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் இந்தியா நாடு முழுவதும் கிளர்ந்து எழுந்தது. எப்படி? அதான் மக்கள் போராட்டம். அதில் நம்பிக்கை வைத்த தலைவராக ஜெயபிரகாஷ் நாராயணனும் மற்றவர்களும் இருந்தார்கள். நான் மறுபடியும் சொல்கின்றேன், நிலம் கையகப்படுத்தும் சட்டம் என்பது சற்றற குறைய நமது நிலத்தின் வாழ்வின், நமது சொந்தங்கள், நமது மரபுகளின் மீதான உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு கொடூரமான சட்டம் இது. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை எல்லா முனைகளிலும் இருந்து எதிர்ப்பதற்கு ஒவ்வொரு முதல்வரும் தயாராக இருந்தால் மட்டுமே அவர்கள் நாணயமாக இருக்கின்றார்கள் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதால அவர்களுடைய நாணயத்தை அதை அளவுகோலாக வைக்க முடியாது நான் நினைக்கிறேன். சில நேரங்களில் பிரதமர் கூட்டத்துக்கு போகாமல் இருப்பதன் மூலம் பிரதமரோட லெஜிட்டிமசியை நம்ம அண்டர்மைன் பண்ணலாம். தப்பு கிடையாது, அதுதான் ஜனநாயகம். எல்லா விஷயத்திலும் நான் அப்படி சொல்லல. ஏன்னா பிரதமர் என்பவர் பிரதமர், நிச்சயமாக அவர் அழைத்தால் போக வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன்ற எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல திரும்ப அவசர சட்டங்களை கொண்டு வருவோம், நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்று தெரிந்தும் கொண்டு வருவோம் என்று முழுக்க ஜனநாயக விரோத பாதையில் ஒரு அரசு போகும்பொழுது
அந்த பிரதம மந்திரி கூட்டக்கூடிய கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலம் அவருடைய அதிகாரத்தை இவர்கள் அண்டர்மைன் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவே ஒரு போர் தந்திரம். ஆகவே எனக்கு அதுல தப்பு இருக்கிறதா தெரியல. எனக்கு அங்க போய் 10 நிமிடமே கொடுத்தாலும் சரி, அல்லது 5 நிமிடமே கொடுத்தாலும் சரி, அல்லது 1 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, அதுல போய் 2 நிமிடங்கள் மட்டுமே இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளிநடப்பு செய்ய முடியாது. தேவையே இல்ல. லெஜிட்டிமசி, அந்த லெஜிட்டிமசியை கூட இந்த அரசுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்துல என்பது என்னுடைய கருத்து. அப்படி ஒருவேளை அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால் நாங்கள் பகிஷ்கரிக்கிறோம் என்று என்னை பொறுத்தவரை அது சரியான கருத்து என்று தான் நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் மட்டும். இந்த குறிப்பிட்ட விவகாரம் மணி வெளிப்படுத்தக்கூடியதும் ஜனநாயக உணர்வு தான், நான் அதை மறுக்கவே இல்லை. இதை புறக்கணிக்கிறது. ஏன்னா இந்த பிரதமர் ஒன்றும் அப்படி ஒரு பெரிய ஜனநாயக மரபுகளை இவர் என்ன சொல்லிட்டு வந்தாரு தேர்தல் அறிக்கையில, இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை நான் கூட்டி அதன் அடிப்படையில் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னாரு. எதுல கூட்டினீங்க? ஜிஎஸ்டியில் கூட்டினீங்களா, இல்ல நில கையகப்படுத்தல கூட்டினீங்களா, இல்ல வேற ஏதாவது விவகாரத்துல கூட்டினீங்களா? அப்படி இல்லவே இல்லை. குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், உங்களுடைய ஃப்ளோவை கெடுக்கிற மாதிரி பேசுறேன், இடையில வந்து மன்னிக்கணும். வேறொரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அதெல்லாம் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னா ஆட்சியாளர்கள் தரப்புல இருந்து ஆளும் கட்சியில இருந்து ஒரு பதில் வருது. அதெல்லாம் தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதிங்க அப்படின்னு சொல்றாங்க. 10 முறை அவர்கள் அவ்வாறு சொல்லட்டும், இந்த மக்கள் இவர்களை தூக்கி எறிய தயாராவார்கள். தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தொனியில இதெல்லாம் தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு சொல்றாங்க. மக்களே ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தொடர்ச்சியான போராட்டத்திற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய மையம். இப்ப நாடாளுமன்றத்துல மாநிலங்களவையில வந்துட்டு எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சரிகட்டி அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இடத்திற்கு. கூட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் அதை எப்படி வந்து பொடா சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்படி நிறைவேற்றி விடலாம். அது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதெல்லாம் செஞ்சு விடலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் கவனிக்க வேண்டியது இது மக்களினுடைய நலனிற்கு எதிராக போகிறது என்பதனை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பது முக்கியம். ஒவ்வொரு வாய்ப்பிலையும் எடுத்துக்காட்டணும்னு சொல்றாரு. இந்த கூட்டு நாடாளுமன்ற குழு பாசிபிலிட்டி ஆல்வேஸ் இருக்குது, பொட்டா பண்ணாம ஜேபிசில. ஆனா வந்து அதுக்கு விலை மிகப்பெரிய விலையாக இருக்கும். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது நம்ம நிறைய தடவை இங்க பேசின மாதிரி நம்பர்ஸ் மட்டும் கிடையாது, பர்செப்ஷன். அதுல தோத்துருவாங்க. 5 வருஷம் ஆள்றது என்பது கூட வந்து சிக்கலாக போய்விடும். இளங்கோவன் சொல்றது அந்த மாதிரி பின்னணியில தான் இன்னும் ஒரு வருடம் கூட இல்ல. அவர் சொல்றது பாலிடிக்ஸ், அது வேற ஆங்கிள் சொல்ற. நான் சொல்றது வந்து இந்த குறிப்பிட்ட விஷயம் மக்களின் வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த நில அர்ஜித மசோதாவில் கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு போனார்கள் என்றால் விளைவு கடுமையாக இருக்கும். அதான் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல தான் வந்து ஒரு அரசினுடைய சரிவு தொடங்குது. நிச்சயமாக சரிவு தொடங்கும், கண்டிப்பாக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்காக சமூக ஊடக பயிலரங்கு சென்னையில் நேற்று நடந்தது. அதில் பேசும்போது முரளிதர் ராவ் சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் 2016 ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சமூக ஊடகங்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம். சமூக ஊடகங்களை பிரச்சார ஆயுதங்களாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும் அப்படின்னு இன்றைய நாளிதழ்களில் செய்தி இருக்கு. சமூக ஊடகங்களை எல்லா கட்சிகளுமே இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. அது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பயன்படுத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை அந்த பயன்பாட்டையும் அதை வந்து அதுக்காக ஒரு கருத்தரங்கத்தையும் நடத்துறதை நீங்க எப்படி பாக்குறீங்க மணி? இல்லை, அது சுவாரஸ்யமான விஷயம், அது நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஐ திங்க் ஒரு விதத்தில் இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியமான விஷயங்கள் தான். வந்து ஒரு கட்சி அவர்கள் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து அவங்க கிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. நீங்க சொன்னதுனால இதை சொல்றேன், அவர்கள் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துற மாதிரி வேற யாரும் பயன்படுத்த முடியாது. புதிய தலைமுறை மேலையும் புதிய தலைமுறை ஊழியர்கள் சிலர் மேலையும் அவங்க நடத்தின சமூக ஊடகங்களை எப்படி பிரச்சார ஆயுதங்களாக பயன்படுத்தினாங்கிறத கடந்த சில மாதங்களாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இல்ல, அதுதான் அதையே கத்துக்கலாமே. நான் நீங்க வந்து அவங்களோட ஐடியாலஜியோட எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் வந்து அவங்களோட சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதை பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், அதாவது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விஷயம் அவங்க கிட்ட வந்து அந்த மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அவங்க தன்னை வந்து மாத்திக்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து மோடியோட வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு பலம் என்பது வந்து அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டமிட்டு அந்த வந்து சமூக ஊடக வலைதளங்களில் அவர்கள் செயலாற்றிய முறை, அதால மட்டும் அவர் வெற்றி பெறல, பட் நிச்சயமா அது ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கு. அதே மாதிரி வந்து இன்று தமிழகத்தில் வந்து அவர்கள் இந்த காரியத்தை எடுத்திருக்காங்க. நான் இதை எப்படி பொருத்தி பார்க்கிறேன்னா வந்து வரும் தேர்தலில் கிட்டத்தட்ட 2 கோடி புதிய வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இது கொஞ்சம் கூட கம்மியா இருக்கலாம் ஃபிகர். இந்த ஏஜ் குரூப் வந்து 18 இருந்து 29 அந்த ஏஜ் குரூப்ல இருக்க போறாங்க. நீங்கள் அவர்களை சென்றடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள் பெரிய பயனாற்றும். ஒரே ஒரு தகவல், நீங்க ட்ரெயின்ல போறீங்க இன்னைக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட வந்து
படித்து கொண்டிருப்பவர்களை பாதி பேர் வந்து புத்தகங்கள் வச்சிருப்பாங்க, முக்காவாசி பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரி பாதிக்கு மேல வந்து டேப்லெட்ஸ் வச்சிருக்காங்க, சிஸ்டத்துல பாக்குறாங்க, மொபைல் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் லேப்டாப்பை தாண்டி வந்து ஐபேடுக்கும் எல்லாத்தையுமே இதுல செல்லுல நுகர்ற லெவலுக்கு போயிடுச்சு. ஆகவே அதை கவனத்தில் கொள்ளுபவர்கள் தான் அடுத்த தேர்தலில் வந்து நிச்சயமாக வரும் தேர்தல்களில் நிச்சயமாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களுடைய இந்த ஒரு கோணம் என்பது இட்ஸ் an interesting thing. அது மற்ற கட்சிகளும் அதை பின்பற்றுவது வந்து ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதன் மற்ற கட்சிகளும் ஓரளவுக்கு அதை தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. திமுகல இருந்து அதற்கான முயற்சிகள் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நேற்று அதை ஒரு மிகப்பெரிய அளவுல தொடங்கி வச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அதை பிரச்சார ஆயுதங்களாக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய சில கட்சிகள் தான் தங்களுடைய நிலை என்ன அதுல அப்படிங்கறதை பற்றி சொல்லாம இருக்கு. அவங்க அதை செய்வதை தவிர வேற வழி இல்லைங்கிறதான் யதார்த்தமான நிலையா? ஆமா, நண்பர் மணி அவர்கள் கூறியதை போல இது ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பிரச்சார ஆயுதங்களாக பயன்படுத்துவோம், பண்ணலாம், ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதுதான் ஒரு சுட்டி காட்டினார். இப்போ நீங்க சுட்டி காட்டினீங்க. அதுதான் இந்த தனி மனிதர்களை குறிவைத்து தாக்குவது அல்லது இவர்கள் சொல்லும் போல அந்த சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை ஊடுருவ செய்வது, அதை வைத்து ஒரு வாக்கு சாதகத்தை எதிர்பார்ப்பது, இவையெல்லாம் தான் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை நாம் வைத்திருக்கக்கூடிய கவலைகள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லா விதமான இந்த கட்சியினுடைய இந்த ஆட்சியினுடைய நல்ல திட்டங்கள், நிறைவேற்றிய நல்ல திட்டங்கள், சாதனைகள் எல்லாத்தையும் ஊடகங்கள் மூலமா ஒவ்வொரு துறையும் கொண்டு போகணும். முடிச்சிடறேன், கொண்டு போகணும்னு சொன்னார் மோடி. அது என்ன ஆச்சு? இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நிலை என்ன ஆச்சு? அதுக்காக இன்சென்டிவ் எல்லாம் சொன்னாரு. இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு. அப்படி கொண்டு போறதுக்கு ஏதாவது சாதிச்சிருக்கிறாங்களா இவங்க? எனவே நீங்க ஊடகங்களை பயன்படுத்துவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு. நீங்க நல்லாவே பயன்படுத்துவீங்க, எல்லாம் சரி. எப்படி ஆயுதமாகனா எப்படிப்பட்ட ஆயுதம்? மக்களை நோக்கியா அல்லது மக்களுக்கு சாதகமாகவா? இதெல்லாம் தான் இங்க வருது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா, திரு ராஜா அவர்கள் பேசியது தான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நல்லா போகுது. அது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த கட்சிக்கு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. எப்படி என்றால் நீங்க இந்த கட்சியா அந்த கட்சியாங்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஒரு கட்சியினுடைய கோட்பாடு என்னவோ, கட்சியினுடைய கொள்கை என்னவோ, கட்சி வந்து உள்ளுக்குள்ள இருந்து சட்டில இருந்து எடுத்து அகப்பையில வெளியில எல்லாருக்கும் கொடுக்கறது என்ன? அவங்க இதுக்கு முன்னாடி பொதுக்கூட்டங்கள்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, கட்சி பத்திரிகைகள்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க, நாளைக்கு சமூக ஊடகங்கள்லயும் கொடுப்பாங்க. அத வந்து என்ன இதுல எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதான் அங்கேயும் செய்ய போறாங்க. அததான் நான் சொன்னேன். அங்க மட்டும் புதுசா நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியம்? அவங்களுக்கு சாதக பாதகத்தை பத்தி பேசுறேன். எடுத்துக்கிட்ட இந்த விஷயம் ஒரு தொழில்நுட்பம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமா பண்ணணும் அப்படின்னம்னா இப்படி எல்லாம் செய்யாதீங்கன்னு. இப்போ திரு ராஜா அவருடைய பேச்சு, மற்றவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க போட்டீங்க அப்படின்னம்னா அதனால உங்களுக்கு சாதகமான விளைவு ஏற்படும். அதெல்லாம் ஒண்ணு ஏற்படாது. ஆக சமூக தளங்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க போடுற கருத்துக்கு இடையே பின்னோட்டமா வந்துட்டு 15 பேர் போடுவாங்க. அதனால நீங்க வலிமையா இருக்கிறீங்களா, மத்தவங்க வலிமையா இருக்கிறீங்களான்னு. அப்புறம் இந்த ஷேரிங்னு ஒண்ணு இருக்குது. நான் லைக் கொடுக்கறதுலயும் டிஸ்லைக் கொடுக்கறதுலயுமே நான் உங்களை காலி பண்ணிட முடியும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனாலதான் இது 2 பக்கமும் கோரான ஆயுதம். அண்ணா சொன்ன மாதிரி இப்படி திருப்பினாலும் கத்தி, அப்படி திருப்பினாலும் கத்தி. அதனால் அதெல்லாம் சிறப்பாக பயன்படுத்துவதற்காக தான் பயிலரங்கம் நடத்துறாங்க. மற்ற கட்சிகள் அதெல்லாம் நடத்தல. ஆட்சியில் சாதிக்க முடியாததை தேர்தலில் உங்களுடைய கட்சி சார்பாக பரப்புரை. இப்ப நீங்க முன்னாடி ஆட்சியில இல்ல, அதனால உங்களுடைய பரப்புரை நல்லாவே பண்ணாங்க, ஜெயிச்சாங்கன்னு சொன்னாரு. அதுவும் ஒரு காரணம்னு சொன்னாரு நண்பர் மணி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க எதை சொல்லி பயன்படுத்துவீங்க? நிலம் கையகப்படுத்தல் சட்டமா? அதுதான் இப்ப பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க வாங்க, ரொம்ப நல்லது. இது ஒரு விதத்துல நான் சொன்ன மாதிரி பெரியாரை பற்றி எச் ராஜா பேசியதெல்லாம் உள்ள இருக்கு. இதெல்லாமே அவர் 2 முறை சொல்றாரு. நீங்க இப்போ ராஜாவை சுட்டி காட்டுறீங்க. இல்ல ராஜான்ற ஒரு குறியீடு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கொள்கைகள் எதிலுமே அவங்க மாற போறது இல்ல. அது அவங்க கொள்கையை அவங்க பரப்புறாங்க. அதுல ஜனநாயக இடம் கொடுத்துருக்கு, செய்யறாங்க, செய்யட்டும். ஒரு விதத்துல இது நல்லது. ஏன்னா வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி கூட அது முடியலாம். நீங்க நன்றாக நீங்கள் போய் மக்கள் மனதில் பதிவதற்கும் காலத்திற்கு காலப்பெட்டகத்துல உங்களுடைய கருத்துக்களை பதிவு வைப்பதற்கும் இந்த சமூக வலைதளங்கள் உங்களுக்கு பயன்படலாம். இறுதியில் மக்கள் எஜமானர்கள், அவர்கள் முடிவு செய்வார்கள். நான் என்னோட ஒரே லிமிட்டட் பாயிண்ட் வந்து, அது நீங்க சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா மாதிரி தலைவர்களுக்கோ மட்டும் பொருந்தக்கூடியது இல்ல. எல்லாருக்கும் இப்ப யாரு எங்க பேசினாலும் அந்த பேச்சு வந்து ராஜா என்பது
என்பது குறியீடு. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கட்சி தன்னுடைய கொள்கைகளை சமூக வலைதளங்களில் போகும்பொழுது மேலும் மேலும் அந்த கொள்கைகளை அவர்கள் பரப்புவார்களே தவிர அதை அவர்கள் குறைத்துக் கொள்ளப் போவதில்லை. ஒரு விதத்தில் இது மக்கள் மன்றத்தில் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆவதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் வழிவகுக்கும். இதை பார்த்து நாம் அஞ்ச வேண்டாம். இதற்கு முன்னால ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொதுக்கூட்டத்துல குறிப்பிட்ட தலைவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஒரு சின்ன தப்பா பேசிட்டாருன்னா அதை பிரசுரிக்கக்கூடிய அடுத்த நாள் காலையில பிரசுரிக்கக்கூடிய செய்தித்தாள்கள் கூட அதை விட்டுட்டு ரோசி பிக்சரை மட்டும்தான் போடுவாங்க. அது அந்த மரபு நம்ம பத்திரிகைகளுக்கு சிறப்பாக இருக்கு. அடிமைக்கும் ஒரு மரபு இருக்குல்ல. சரி, ஆனா இப்போ அப்படி இல்லை. அந்த எந்த இடத்துல தப்பா பேசினாங்களோ அந்த தப்பா பேசின போர்ஷனை மட்டும் நறுக்கி மிகப்பெரிய வைரலாக போட முடியுது. அப்படி குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்த குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும்தான் அதுல சிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏராளமான தலைவர்கள் அதுல சிக்கிறாங்க, மாற்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி சொந்த செலவுல சூன்யம்ங்கிறது யாரோ ஒரு கட்சிக்கோ ஒருத்தருக்கோ ஏகபோகமே கிடையாது. அது எல்லாருக்குமே பொருத்தக்கூடியதாக தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ஷோல நம்ம தப்பு பண்ணா கூட அது நாளைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த விஷயத்தை நம்ம ஏன் அவங்க கிட்ட கத்துக்கணும், நம்மளுடைய எதிரிடம் இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த ஆங்கிள் நான் சொல்றது, அவங்க புதிய தொழில்நுட்பங்களை கையாள துவங்கி இருக்கிறார்கள், கன்சிஸ்டன்டா பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 1% ஓட்ட வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சி அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும்போது அது சுவாரஸ்யமான விஷயம். பெரிய கட்சிகளும் அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் ஜனநாயக உணர்வுக்கு நன்றாக பொருந்தி வருகின்ற கட்சி என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவிற்கு நிறையவே இருக்கிறது. கொள்கை பார்வை என்பது வேறு. இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள், ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எதையெல்லாம் சாதித்தது, எந்த பார்வையோடு சாதித்தது என்பதை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு பயன் இருக்கும். ஆனால் செஞ்சாங்களா என்பது கேள்விக்குறி. எனவே இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவர்கள் தான். அவதூறு குற்றங்கள் அது ஒரு தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய உள்துறை உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது. அவதூறு தொடர்பான வழக்கில் இது அவதூறு குற்றம் சிவில் குற்றமாக இருக்கணும், சிவில் குற்றமாக மாற்றணும், அந்த ஐபிசி 499/500 நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனுவை டாக்டர் சுப்பிரமணிய சாமி, ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி எல்லாருமே அது ஒரு வினோதமான காம்பினேஷனா இருக்கு. அவங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனா அது கிரிமினல் குற்றமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சில நியாயங்களை சொல்கிறது. மணி, உங்களிடமிருந்தே தொடங்கலாம். அவதூறு குற்றங்கள் அல்லது அவதூறு வழக்குகள்ல பலியான நபர்கள்ல நீங்களும் ஒருவர், அதனால உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கிரிமினல் குற்றமாக இருக்கணும்னு அரசு எடுக்கக்கூடிய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொடுக்கணும் நீங்கள். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா தமிழக அரசும் இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறது. கிரிமினல் ஆக்டாக தான் அது இருக்கணும், சிவில் நேச்சராக இருக்கக்கூடாது அப்படின்னு. மத்திய சர்க்கார் நேற்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலும் அதுதான் இருந்திருக்கிறது. இதுவே எங்கிருந்து வந்ததுன்னா, ஜெயலலிதா அவர்கள் சுப்பிரமணிய சுவாமி, டாக்டர் சுவாமி அவர்கள் மீது 5 அவதூறு வழக்குகளை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் கடந்த ஆண்டு போட்டார். அதை சேலஞ்ச் பண்ணி அவர் போனப்ப ஸ்டே கொடுத்தாங்க, பிளஸ் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அவர் சேலஞ்ச் பண்றாரு, பெட்டிஷன் அட்மிட்டடு. அதோட சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மீது அவதூறு வழக்குகள் இருந்தது, அவரும் வருகிறார். ராகுல் காந்தி வருகிறார், அவர் மீதும் அவதூறு வழக்குகள். நம்முடைய விஜயகாந்த் வருகிறார், அவர் மீதும் அவதூறு வழக்குகள். இவங்க எல்லாருமே இதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அவதூறு வழக்குகள் மிக அதிகமாக பத்திரிகையாளர்கள் மீதும் எதிர்கட்சிகள் மீதும் போடப்பட்ட மாநிலம் இதுதான். நியூஸ் ரீடர்ஸ் மேல கூட போட்டிருக்காங்க. சோ இந்த பிரத்யேக சூழல்ல தான் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் சென்னையில செஷன்ஸ் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு கவுண்டே கிடையாது. அவதூறு வழக்குகளை போடுவதற்காகவே ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமித்திருக்கிறார்கள். ஆக இந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது 499/500 என்கின்ற இந்த 2 சட்டப்பிரிவுகளின் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை டாக்டர் சுவாமி சேலஞ்ச் பண்றாரு. அது சிவில் நேச்சராக இருக்கட்டும், நீங்கள் அவர்கள் அபராதம் கட்டிவிட்டு போகட்டும், ஆனால் சிறையில் தள்ளுவது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இதற்கு முன்பே கூட உச்சநீதிமன்றம் பலமுறை கருத்து சொல்லியது. கிட்டத்தட்ட 2 தடவை இந்த வழக்குல இறுதி முடிவு எடுக்க கடந்த 10 ஆண்டுகளில் கடைசி நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் பின்வாங்கியது. இந்த முறை இந்த வழக்கை 3 மாதங்களுக்கு முன்பு எடுத்த நீதிபதி தீபக் மிஸ்ரா சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த முறை வில் டேக் ஆன் ஹெட் ஆன் அப்படின்னார். இந்த முறை இதற்கு ஒரு முடிவு கட்டப்படும், ஒரு விதத்திலோ மற்றொரு விதத்திலோ. அதனாலதான் இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த கிரிமினல் பிரிவு நீக்கப்பட வேண்டும். 1837ஆம் ஆண்டில் லார்ட் மெக்காலேவால் பரிந்துரைக்கப்பட்டு 1860இல் வந்த அந்த சட்டம் கிட்டத்தட்ட 155 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்திய சட்டங்களில் எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது. இது வெளிப்படையாக கருத்துரிமைக்கு, பேச்சுரிமைக்கு எதிரான ஒரு சட்டம். இதனுடைய பலனை தமிழ்நாட்டில் எல்லோரும், எதிர்க்கட்சிகளும் பத்திரிகைகளும்
அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரே ஒரு சிறிய வருத்தம், இதில் அவதூறு வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், பெரிய பத்திரிகைகள் கூட இம்ப்ளீட் பெட்டிஷன் போடல உச்சநீதிமன்றத்தில். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இதற்கு இப்பொழுதே ஒரு முடிவு கட்டவில்லை என்றால் வரும் காலங்களில் நிலைமை மிகவும் மோசமாகும். முக ஸ்டாலின் அது தொடர்பாக கருத்து சொல்லி பேசியிருக்காரு. இம்ப்ளீட் பண்ணல, நான் சொல்றது இம்ப்ளீட் பண்ணல. அந்த 499 500 நீக்குவதற்கு சொல்றேன். சிவில் நேச்சரா இருக்கட்டும், கிரிமினல் நேச்சர், அரெஸ்டிங் பவர்ஸ் அதெல்லாம் இருக்க கூடாது. அதுதான் நம்முடைய ஒரே கோரிக்கை. சரி, அது இல்லாம போயிடுச்சுன்னா வேற என்ன விளைவுகள் வரலாம், வரக்கூடும் அப்படிங்கறத நம்ம பேசலாம். ஐயா, அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது தண்டனைக்குரிய கிரிமினல் குற்றமாக இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதாவது இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இது மாற்றப்படுமேயானால் அது கட்டாயம் ஏற்கனவே அப்படி இருக்கு. இல்ல அப்படி இருக்கிறது அது பயன்படுத்தப்படும். அதுதான் 499 500 அதான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாரு டாக்டர் சுப்பிரமணிய சாமி. அதான் சொல்றாரு. நம்ம அடிப்படையில் ஒண்ணு பார்க்கணும். ஒரு சுதந்திர நாட்டில் மீண்டும் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், ஒரு விஷயத்தை ரொம்ப கேட்டகாரிக்கலா சொல்லலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் சாமியோட இருவரும் முழுக்க உடன்படுகிறீர்கள்? இல்ல, அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு மனிதனை ஒரு கொள்கை பார்வை பார்க்கறது, அவருடைய நிலையிலிருந்து பார்க்கறது அப்படி இல்லை. இஷ்யூ பை இஷ்யூ தான் எல்லாத்தையுமே பார்க்கணும். சரி, இந்த இஷ்யூல டாக்டர் சாமியோட முழுக்க எலும்பு டாக்டர் கிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு போறது சரி, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில ஒரு எமர்ஜென்சி அப்ப சுப்பிரமணிய சாமி எதிர்த்தாரு, நாங்களும் தான் எதிர்த்தோம், நீங்களும் தான் எதிர்த்தீங்க. அதனால நம்ம எல்லாம் சுப்பிரமணிய சாமியோட அந்த கேங்குன்னு ஆயிடுவோமா? இல்ல இவர் படகு பிடிச்சி வைக்க சொன்னதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற ஆளுன்னு ஆயிடுமா? அப்படி இல்லை. அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், அதை இன்றைக்கு ஊடகங்கள் வெளிக்கொண்டிருக்கின்றன. எனவே நாம் அதை சொல்றோம். 66 ஏன் நீக்கப்பட்டது என்பதற்கு காரணம் அது கருத்து சுதந்திரத்தை நெரிக்கிறது என்பதற்காகத்தான். எனவே அவதூறு என்பது நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் இது ஒரு பார்வைதான். அதில் அவதூறு என்பது உள்ளபடி இருக்கத்தான் செய்கிறது. அது ஒரு கீழ் நிலைக்கு செல்லும் பொழுது வார்த்தைகள் அப்படி விடுக்கின்றன. அதே நேரத்தில் நீங்கள் இதை சட்டமாக்கி இதை தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இதை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டும் பொழுது இது கருத்து சுதந்திரத்தையே நெரிப்பதாக முடிந்துவிடும். அதனால தான் 66 என்பது நீக்கப்பட்டு விட்டது. நீங்க கருத்து சுதந்திரம் எத்தனையோ வார்த்தை கருத்து சுதந்திரம்னு சொல்லி பேசுறோம். ஆனா அதற்கு ஒரு எல்லை இல்லையா? யாரை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டாலும் எழுதுவீங்களா? ஆமா, அப்பதான் 19 எழுமுனை அளவு கூட உண்மை அல்லாத விஷயங்களையும் நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நான் சொல்றேன், 19 அரசமைப்பு சட்டப்பிரிவு 19 நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அதுல அது வருது. எது கருத்து சுதந்திரம், அதற்கான வரையறை எது என்று சொல்லும் பொழுது அதனை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றங்கள் தான். அந்த இடத்தோடு அது நிறுத்தி விடுகிறது. ஏனென்றால் மற்ற யாரும் தீர்மானிக்க கூடாது என்பது. இது மட்டும் இல்ல, பிரைவசி என்கின்ற மற்றொரு லா ஒன்று இருக்கு. நீங்க பிரைவசி என்ற பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டவுடன் பிரைவசியை பத்தி பேசக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்போடு பேசியதெல்லாம் பெரும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் உச்ச நீதிமன்றத்தில் போய் இது எனது தனிமனித சுதந்திரத்தை பறிக்கிறது என்று சொல்லி போட்டார். நாமெல்லாம் அதை பற்றி கடுமையாக எழுதினோம். எனவே அவதூறு என்கின்ற இந்த பார்வையை ஆழமாக வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட வார்த்தைகளை, பல்வேறுபட்ட விடயங்களை, சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் தடுப்பதற்கும் நெரிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோனியா காந்தி பொது வாழ்க்கைக்கு வந்தவர். ஆமா, ரைட். பிரியங்கா காந்தி ராகுல் காந்திக்காகவும் சோனியா காந்திக்காகவும் பிரச்சாரம் செய்ய வர்றவர். பிரியங்கா காந்தியோட பையன் தொகுதிக்குள்ள வந்திருக்காரு ரேபரேலியில அப்படின்னு போடுறது பிரியங்கா காந்தியினுடைய பிரைவசியில தலையிடுறதாக ஆகாதா? ஆகாது. பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துவிட்ட பொதுவாக மீது நான் இங்கேயே வந்து ராகுல் காந்தி விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன். நீங்க பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வந்துட்டாங்க அல்லது பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்க, அரசியலுக்கு வர்றாங்களா, பிரச்சாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா பிரியங்கா காந்தியினுடைய குழந்தைகளை பற்றியும் பேசுவதற்கும் போடுவதற்கும் செய்தி போடுவதற்கும் ஊடகங்களுக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல நம்ம நாட்டுல குடும்பமும் அரசியலும் தனித்தனியா நிக்குது? குடும்ப அரசியல் தானே இந்த நாட்டுடைய ஒரே விஷயம் மணி. ராகுல் காந்தி விஷயத்தில் வந்துட்டு ராகுல் காந்தி எங்கே சென்றார், காணாமல் போனாரா என்று வரும்பொழுது நான் திட்டவட்டமாக சொன்னேன், ஒரு முக்கியமான பொறுப்பை ஒரு கட்சியிலோ ஆட்சியிலோ ஏற்ற பிறகு உங்கள் மீது பார்வைகள் குவியது இயல்பானதே. எனவே அது வந்துட்டு உங்களுடைய தனி மனித வாழ்க்கையினுடைய ஒரு தலையீடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு அசைவுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதுதான் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உண்டு. எனவே அவர்கள் குடும்பத்தின் மீது ஊடகங்களுடைய பார்வைப்படுவது என்பதை ஒரு தவறானது என்றோ ஒரு தலையீடு என்றோ எடுத்துக்கொள்ள இயலாது. அது ஒரு சட்ட ரீதியாக தேவைப்படக்கூடிய ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு தாராளமா. சட்ட ரீதியாக ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு தகவலை சொல்லாம இருந்தா அது வந்து பெரிய குற்றம் இல்லை. ஏன்னா அது வந்து கம்பல்சரி கிடையாது. அந்த காலத்துல அது கம்பல்சரியாக வரும்போது அந்த தகவலை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய
செலக்டிவாக பிரைவசி பத்தி பேசக்கூடிய நபர்களாகத்தான் ஊடகங்களும் மனிதர்களும் இங்க இருக்கிறாங்க. ஒரு மேரிட்டல் ஸ்டேட்டஸை பத்தி ஒருவர் சொல்றது அது அந்த ஃபார்ம்ல கம்பல்சரியா இல்ல ஆப்ஷனலா அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து உங்களுடைய இதெல்லாம் இருக்கு. தலைவர் வந்து உண்மைக்கு மாறான தகவலை சொல்லியிருக்காரு, அதற்காக நான் வருந்துகிறேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இல்ல. அதுதான் வளர வளரதான் எல்லாமே மேன்மையை நோக்கி நாம் செல்லத்தான் இந்த விஷயத்துக்கே வந்துட்டு பொருளற்றதா போகும். நாம நம்மளுடைய அரசியலையும் நம்முடைய பொது வாழ்க்கையையும் தூய்மையை நோக்கி உயர்த்தும் போதுதான் எல்லாம் மறையுமே தவிர சட்டம் போட்டு இவை எல்லாம் தடுத்து விட முடியாது. இப்பொழுது ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரகர் இருக்கிறாரு, அவர் பேசக்கூடிய போது அவருடைய மையம் என்னன்னா எதிரில் இருக்கிற மக்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு என்ன சொன்னார் என்றால் கொன்றது திமுக என்ற பிரச்சாரம் செய்து விட்டார். நீதிமன்றத்தில் வந்து சொல்லும் போது என்ன சொன்னாரு, அரசியல்ல நான் பேசிவிட்டனே ஒழிய அதற்கு பொருள் எதுவும் இல்லைன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சாரு. தேர்தலுக்காக பேசின, அரசியலுக்காக பேசின, இப்ப எவ்வளவு பெரிய அவதூறு பாருங்க. சிக்னிபிகன்ஸும் கிடையாது. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய நிலைமை வேறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை வேறு. அவதூறு வழக்குகள் என்பது தமிழ்நாட்டில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது போல இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. மத்திய சர்க்கார் பத்திரிகையாளருடைய அம்மாவை எரிச்சு கொள்றாங்க வேற இடங்கள்ல இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இல்ல, அது வேற. நான் சொல்றது வந்து டெஃபமேஷன் லாஸை பத்தி மட்டும் சொல்றேன். அதோட நம்ம சுருக்கி கொண்டோம் என்றால் இதை வந்து ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார்கள். இப்ப தனிப்பட்ட முறையில வந்து ஒரு முதலமைச்சரை பற்றியோ மாநில அமைச்சர்களை பற்றியோ நாம் விமர்சனம் செய்யும் பொழுது அவர்கள் வழக்கு போட்டால் அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடியது. இந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லோர் மீதும் வழக்குகள் போடப்படுகின்றன. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு கட்டுரை எழுதினார்கள். அதாவது வந்து TN gives license to its drivers to kill in, அதாவது RDO ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஊழலை பற்றி இந்த தலைப்பு, இந்த தான் தலைப்பு. அதற்கு அவர்கள் மீது அவதூறு வழக்கு போட்ட போது நான் அன்று நீதிமன்றத்தில் இருந்தேன். அப்போ அந்த நீதிபதி அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இதெல்லாம் சாதாரண ஒரு ஜனநாயக நாட்டில் ஏன் இதை இன்சிஸ்ட் பண்றீங்கன்னா, இவர்கள் விடாமல் மறுபடியும் அதை வாதாடி அடுத்த நாள் அதை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள வைத்தார்கள். அவர்கள் ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தனிநபர்களை பற்றி இப்ப ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி இவர்களை பற்றியெல்லாம் வைக்கக்கூடிய தனிநபர் விமர்சனங்கள், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த டெஃபமேஷன் லாஸ்ல கிடைக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனை கூட நான் ஓரளவு புரிஞ்சுக்கிறேன். ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடியதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக கொள்கை ரீதியாக நான் சொல்லுகிறேன். அரிசி தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயமாக்க போடுகின்றன என்று தினமலர்ல ஒரு ஞாயிறு மலர்ல அவங்க ஒரு சப்ளிமெண்ட்ல ஒரு செய்தியை போடுறாங்க. இது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதுல பொய் இருக்கலாம், உண்மை இருக்கலாம், அரசாங்கம் மறுப்பு கொடுக்கலாம். இவர்கள் உடனே போய் வழக்கு போட்டார்கள். இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள? அதான் நான் சொல்றேன். இந்த டெஃபமேஷன் லாஸை பொறுத்த வரைக்கும் ஏக இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேக நிலைமை என்பது வேறு. ஆகவே இந்த சூழல்ல மத்திய சர்க்காரும் இன்று உச்சநீதிமன்றத்தில் இதை ரீடைன் பண்ணணும்னு கேட்பது என்பது ஆபத்தான ஒரு போக்கு. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஊடகங்கள், இதில் பாதிக்கப்பட்ட ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் ஆகட்டும் அல்லது தொலைக்காட்சி ஊடகங்கள் ஆகட்டும், அவர்களும் இதில் இம்ப்ளீட் பண்ணுவது நல்லது. 2003 ஹிந்து அதை பண்ணாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்க எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கினாங்க. இன்று அவர்கள் வந்து ஏன் வந்து அவர்கள் மீதே என்று பல வழக்குகள் இருக்கின்றன. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யேக அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்கள் மீது வழக்குகள் இருக்கின்றன. ஒரு காமிக் ஷோ பண்றாங்க CNN, IBN, NDTVல எல்லா தலைவர்களை பற்றியும் பண்ணுகிறார்கள். அதற்கு அவர்கள் மீது வழக்கு போட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை பற்றி மட்டும், ஆளும் கட்சியை பற்றி மட்டும் அவர்கள் அந்த காமிக் ஷோல பண்றது கிடையாது, சைரஸ் ப்ரோச்சாவோட ஷோல. ஏன்னா எதுக்கு வம்புன்னு அவங்க இருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிக்க போகிறீர்கள்? அதான் இங்க அவதூறு அப்படின்றது என்னது, எப்ப பாயுது? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி உண்மையை சொல்லும் போது பாயுது. இந்த மணல் கொள்ளையில வந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும், எல்லா கட்சிகளுக்கும், இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும், அதிகாரிகளுக்கும் எல்லாமே வந்து தொடர்பு இருக்குது, துட்டு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுல ஏதாவது ஆதாரமா இருக்குது? இல்ல ஊழல் செய்யறது ஆதாரம் இல்லாம அப்படி எப்படி சொல்றோம் அப்படிங்கறதும் கேள்விதான். இல்ல நம்மளுக்கு இருக்குது ஆதாரம். எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னம்னா, இது இந்த மாதிரி 3 யூனிட் மணல் இவங்க லாரியில ஏத்துறாங்க, 3 யூனிட் மணல் மொத்தம் சேர்த்தோம்னா 600 ரூபாய் தான் ஆகுது, இது வெள்ளை 7000 ரூபாய்க்கு விற்குது, இத்தனை லாரி ஒரு நாள் ஃபுல்லா போகுது, ஒரு இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல மட்டும் தான் இவங்க மீட்டர்ல தான் மண்ணல்னு சொன்னாங்க, ஆனா இவ்வளவு ஆழத்துக்கு இவ்வளவு பரப்புல பண்ணிருக்காங்க, இவ்வளவுத்தையும் சொல்லும் பொழுது அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதே இதுல இருந்து மத்த பணம் உங்களுக்கு போகல அப்படின்னா உடனே டிஃபார்மேஷன் போடுறது. அப்ப எப்பொழுதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் நாங்க, அது போஃபோஸ் பீரங்கி பேர ஊழல்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளை வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, பணத்திற்கு அடிமையாகாமல் அநீதியை எதிர்த்து எழுதுபவர்கள் மீது
ஆரம்ப கட்டத்திலேயே பாய்ந்தவர்களை முடக்குவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் அவதூறு. இன்னொன்னு நீங்க பர்சனல் மட்டும் நீங்க எடுத்து ஒரு நிமிஷம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து இதுல பிராடா ஒரு ஃப்ரீடம் இருக்கு. போஃபோர்ஸை பத்தி பேசினாங்க, போஃபோர்ஸை பத்தி கண்டந்துண்டமா கிழிக்கும்போது கூட டெஃபமேஷன் போடல. இன்று மோடியை பத்தி மிக கடுமையான விமர்சனங்கள் வருகின்றன. நம்மளே இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், அவங்க ஒண்ணு நம்ம மேல வழக்கு போடல, எழுதுகிறோம், வழக்கு போடுவதில்லை. காங்கிரஸ்ல இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க நடக்கக்கூடிய லலித் மோடி விஷயத்துல இருந்து வியாபம் வழக்கு வரையிலும் பல விஷயங்களை பற்றி எழுதுகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பிராட் ஃப்ரீடம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இல்ல. இன்னொரு விஷயம், இவர்கள் எப்பொழுதெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அப்பதான் இதை செய்யறாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பண்ணல, ஏன்னா அப்ப ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பப்ளிக் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு வந்துருது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க ஒரு ஜிஓ போட்டு he can represent the petitioner which is the chief minister or ministers. அவங்க அங்க வர வேண்டிய அவசியமே இல்ல, அது பாட்டு வரும், வாய்தா வந்துகிட்டே இருக்கும். இதுல ஒரு அவதூறு வழக்கு கூட ஆங்கிலத்தில் சொல்றது நாட் ரீச் தி லாஜிக்கல் எண்ட். ஏன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்கும், அடுத்த கவர்மெண்ட் வருவாங்க, வாபஸ் வாங்குவாங்க. இதில் ஆகக்கூடிய பண விரயம் எவ்வளவு? இதுக்குன்னே ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இது எல்லாவற்றையும் தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வம்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய பலர் வந்து அதுல அமைதியாயிடுறாங்கல்ல. கண்டிப்பாக அதுதான் அதனுடைய தேவை. சைலன்ஸ் பண்ண ஹராஸ்மென்ட். அது என்னன்னா ரெண்டு தடவை நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு, அதுதான் ரெண்டு தடவை நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது எண்டுக்கு வரலன்னு சொல்றீங்களே, எண்டுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. இன்னொரு விஷயம், சட்டப்படி நீங்கள் ஒரு டெஃபமேஷன்ல வந்து இது அவதூறு என்று நிரூபிக்கவே முடியாது. 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள எல்லாருமே அதை மறந்துடுவாங்க, அடுத்த கவர்மெண்ட் வந்துரும், அவன் புதுசா கேஸ போடுவான், அதுக்கு பிறகு வரும் இதை வாபஸ் வாங்குவான். இது வந்து அப்ப நீங்கள் தெரிந்தே லாஜிக்கல் எண்டை ரீச் பண்ணாதுன்னு வெறும் ஹராஸ் பண்றதுக்காகவே, கருத்து சுதந்திரத்தின் குரல் வழியை நெரிப்பதற்காகவே ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் என்றால் இது தமிழ்நாடு கிளாசிக் கேஸ். அப்ப இது ஏன் வந்து இந்த சட்டத்தை நீக்க கூடாது? நம்ம அந்த சட்டத்தை நீக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு, நீங்களும் அதை ஆதரிக்கிறீங்க. ஆனா அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், நீங்க வந்து கையில காசே இருக்காது, நீங்க டிஃபமேஷன் போட்டு நீங்க வந்து பணம் இவ்வளவு கட்டு, இழப்பீடு இவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்காக அவங்க இழப்பீடு இவ்வளவு கொடுன்னு சொன்னா கொடுப்பதற்கான பணம் இல்லாதவர்களை நாங்க என்ன செய்யறது? அதனால அவங்கள வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை உட்பட அந்த மாதிரியான சில பீனல் கண்டிஷன், தண்டனைக்குரிய குற்றமாக, கிரிமினல் குற்றமாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாகுதுன்னு உள்துறை அமைச்சகம் சொல்லுது. காசே இல்லாத அனாமதயங்கள் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? அமெரிக்கால இருக்கிறத பயன்படுத்துங்க, துட்டு இருக்கிறவங்க மட்டும் டிஃபர்மேஷன் பண்ண அவங்கள கேஸ் போடுங்க, உங்களுக்கு வரும். கேட்கறது இதுதான். இந்த அவதூறு என்று சொல்லுபவன் அரசியல்வாதியா இல்லையா? அரசியல்வாதி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஜீசஸின் மனைவி ஐயத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதை மேடையில் எல்லாம் முழங்கிவிட்டு தானே ஏன் நீங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்க? அப்ப நீங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு தானே. ஒருத்த அவதூறு சொன்னா விளக்கம் கொடுத்துட்டு போங்க. எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன, அது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயம். முல்லை பெரியார் விஷயத்துல ஜெயலலிதா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியாது, நான் தான் முல்லை பெரியார்ல தமிழ்நாட்டுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தேன்னு டாக்டர் சுவாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதற்கு அவர் மீது அவதூறு வழக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய லட்சணமே. இதெல்லாம் எப்படி அனுமதிக்க போறீங்க? ரத்தன் டாடா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வந்த விஷயத்துல அவர் அவதூறு வழக்கு போடட்டும், அவருக்கு உரிமை இருக்கிறது, உச்சநீதிமன்றம் அதை முடிவு செய்யட்டும். அரசாங்கம் எப்படி அது ஒரு ஆளும் கட்சியை நீ எதை விமர்சனம் செய்தாலும் என்னிடம் இருக்கக்கூடிய அரசு எந்திரத்தை வைத்து உன் மீது நான் வழக்கு போடுவேன் என்று எல்லா அரசாங்கமும் நினைத்து விட்டால் யாரும் எழுத முடியாது, பேச முடியாது. அதுல ஒரு ரெண்டு வேறுபடுத்தி பார்க்கணும். நிச்சயமாக அரசினுடைய கொள்கை நிலை சார்ந்த விமர்சனங்களை தனியாகவும், அரசுல பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பேசக்கூடிய கண்டிப்பா நீங்க போய் பதில் சொல்லுங்க அப்படின்னு இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். கண்டிப்பாக வேறுபடுத்தி பார்க்கணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் வந்து தனிப்பட்ட விவகாரத்தையும் சேர்த்து பேசுவதற்கு தனிப்பட்ட விவகாரம் இல்ல சார். தனிப்பட்ட விவகாரம் வரும்போது சின்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, தனிப்பட்ட விவகாரம் என்னும் பொழுது இப்ப பெரியங்காவுடைய மகன் போய் அமேத்தியில சாப்பிட்டாருன்னா அதுல ஒன்னும் பெரிய தப்பு கிடையாது. அதை தாண்டி அவருடைய பர்சனல் லைஃப் யாராக வேணா இருக்கட்டும், மோடியாக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நீதிமன்றங்களுக்கு போங்கள். அதுதான் சொல்றேன், இது சிவில் நேச்சரா இருக்கட்டும். இந்த சட்டத்தை எடுத்துன்னு யாருமே சொல்லல, ஜெயிலுக்கு அனுப்புறது அந்த பிரிவை எடுன்னு தான் சொல்றோம். சோனியா காந்தி அரசியலுக்கு வராத போது இத்தாலியிலிருந்து 4 பேர் வந்து சந்தித்தார்கள். அப்பொழுது சூர்யா என்கின்ற பத்திரிகையை மனேகா காந்தியினுடைய அம்மா அம்தேஸ்வர் ஆனது நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் 4 பேரும் உளவாளிகள் என்று சொல்லி செய்தியை வெளியிட்டார். அதற்காக அந்த பத்திரிகையே இன்னொரு பத்திரிகையாளர் பிரபல அருண் ஷோரியை வைத்து நெகோசியேட் பண்ணி இந்திரா காந்தி வாங்கினார். உண்மை வெளியே வர வேண்டும் என்றால் அவதூறு என்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள், பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள், நீங்கள் எப்பொழுதும் சோதனைக்கு உட்படுத்த தயாராகவே இருக்க வேண்டும். சீதை வந்துட்டு இங்க தீல மிதிச்சு தன்னுடைய நிலைமையை நிரூபிச்சதுனாலதான் இன்ன வரைக்கும் ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ யாரு சீதையை விட பெரிய ஆளா? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க?
எனவே அவதூறு என்பதனை ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற முயற்சிப்பது என்பது இது எமர்ஜென்சியை போன்றதொரு கருத்து சுதந்திரத்தை நெறிப்பதாகும். அதான் போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்ற அந்த அதைத்தான் வச்சுக்கணும். ஏற்றமிகு கருத்தை நான் எடுத்துரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யாரு புழுதி வாரி தூற்றினாலும் கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிற நிலையில இருந்து தான் எல்லாத்தையும் அணுகணும். தொடச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணார் அண்ணாவும் பெரியாரும். சரி, அதுதான் முக்கியம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.